ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக எழுந்துச்சிட்டேன். 6 o'clock ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நிறைய வேலை இருக்குது. இன்றைக்கி என்ன பிளான் வச்சுருக்கேன்னா, முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் எங்களுக்கு. என் பையனுக்கு வந்து தயிர் தான் சாப்பிடவே மாட்றான், லஞ்சே சாப்பிட மாட்றான். ஸோ எனக்கு டீ ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. டீ குடித்த உடனே ஒரு பக்கம் சாப்பாடு, ஒரு பக்கம் குழம்பு, வேலை முடிச்சிடலாம். கேரட் சாதம் அண்ட் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் ரெடி ஆகிட்டே சாம்பார் ரெடி. இங்கே முருங்கைக்காய் மாங்காய் பார்த்தீங்களா, முருங்கைக்காய் மாங்காய் கத்திரிக்காய், இது என் ஹஸ்பண்டோட ஃபேவரட். இந்த மாதிரி செய்கிறது. சாம்பார் ரெடி. இன்னொரு பக்கம் முட்டை வேக வச்சுருக்கேன். பொரியல் ரெடி, சாப்பாடு ரெடி, எல்லாமே ரெடி. நாளைக்கு ஆடி 1 ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கான ப்ரிப்பரேஷன் வேலை எல்லாமே போயிட்டுருக்கு. வீட்டு வாசலில் மஞ்சள் தடவுறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு காரணம் என்னென்னா, இந்த ஆடி மாதத்துக்கு அப்புறம் சீசன் வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த ஃப்ளூ சீசன் வந்து மாறுது அப்படின்றது ஒரு ரீசன். அதனால் வந்து நம்ம முன்னோர்கள் வாசலில் மஞ்சள் தேய்ச்சாங்க, எந்த கிருமியும் உள்ளே வரக்கூடாது அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அதனால் நான் அதை ஃபாலோ கண்டிப்பாக பண்ணேன். மற்ற மந்த்லலாம் நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன். அண்ட் ஆடி மந்த் மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ வாசலில் அழகாக க்ளீன் பண்ணி மஞ்சள் எல்லாம் போட்டாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு. இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் மகாலட்சுமி ஃபோட்டோ வீட்டுக்குள்ளே வர மாதிரி வந்து வச்சுருப்பேன். டோரெல்லாம் க்ளீன் பண்ணி அங்கேயும் குங்குமம் மஞ்சள் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருந்தது, இந்த மாவு அரைக்கிற வேலை. ஸோ எனக்கு இந்த ஹேண்டே பெயினாகவே வந்துருச்சு. அந்த அளவுக்கு இன்றைக்கி நிறைய வேலை வந்து செஞ்சாச்சு. ஆக்சுவலாக நாங்கள் இருக்கிறது வந்து அப்பார்ட்மெண்ட் வீடு. இந்த முறை வாசல் செய்கிறதெல்லாம் இருக்கும். பட் எங்கள் ஏரியாவில் நான் மட்டும்தான் செய்யணும். என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் குழந்தை இருக்குது. எதுக்காகவோ இல்லையோ நம்மளோட சுத்தத்துக்காக நம்ம எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி தான் எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன். காலையில் எழுந்து சாமி கும்பிடணும். காலையில் 5 to 6 அது என்னோட பிளான். எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு தெரியல. இல்லைனாலும் நான் அதை பெருசாக கில்ட்டாக எடுத்துக்க மாட்டேன். எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ நான் சாமி கும்பிடுவேன். அது எனக்கும் சாமிக்கும் உள்ள ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரம் எல்லாமே பார்ப்பேன். பட் ஒருவேளை நல்ல நேரம் தாண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அச்சோ நல்ல நேரத்தை விட்டோமேலாம் நான் ஒரு நாளும் கவலைப்பட்டதில்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் நல்ல நேரம் தான், எல்லா நாளும் நல்ல நாள் தான். இன்னும் என்ன வாங்கல அப்படின்னா, நாளைக்கு காலையில பொங்கல் வைக்கிறதுக்கு இது வெல்லமும் நெய் மட்டும் வாங்கணும். மற்றபடி எல்லாமே இருக்கு. ஆல்ரெடி நான் நேற்று ஃப்ரிட்ஜ் டூர்ல காமிச்சேன் பார்த்தீங்களா, ஒரு பட்டர். அந்த பட்டரே உருக்கிக்கலாம்னு சொன்னேன், என் ஹஸ்பண்ட் கேட்கல. ஸோ அந்த பட்டர் இன்னும் அடுத்த 1 வருஷத்துக்கு உள்ளதான் இருக்க போகுது. சாமிக்கு பூ வாங்கணும், அவ்வளவுதான். நாளைக்கு என்னோட டார்கெட் 5 to 6 சாமி கும்பிடணும். அது பாசிபிள் இல்லை அப்படின்னா எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்போ சாமி கும்பிட்டு எல்லா வேலையும் முடிச்சிருவேன். ஸோ இதுதான் இன்னைக்கான விளாக். நாளைக்கு ஆடி 1 எப்படி போச்சு அப்படின்றது அடுத்த விளாக்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.